கண்ணனுக்கு பேச்சு வரும்னு தெரிஞ்ச உடனே நீங்க எல்லாரும் ஷாக் ஆயிட்டீங்க. ஆனா அவன் ஏன் இந்த உண்மையை உங்ககிட்ட இருந்து மறைச்சான்றத இப்ப அவனே சொல்ல போறான். அது இருக்கட்டும், முதல்ல நீங்க ஏன்னு சொல்லுங்க சார். மனிதன். அப்ப நாங்க என்ன ஆடு மாடா? சார் ஹாய். இவர் உனக்கு தெரியுமா? நடிகர் விவேக்கியா? நடிகர்? ரியலி? சார் போட்டோ எடுத்துக்கிறேன் சார். இருமா அம்மா, இப்ப இதுவா முக்கியம்? எல்லாரும் முதல்ல நடிகனை கண்டது பிரச்சனையை விட்டானுங்க பாரு. ஏமா செல்போன் தான் இன்னைக்கு தின்னாவும் ஸ்மார்ட்டாவும் வந்துகிட்டு இருக்கு. நீங்களாம் அதுக்கு ஆப்போசிட்டா மாறிட்டு வர்றீங்க. முதல்ல அவன் என்ன சொல்றான்னு கேளுங்களேன். கண்ணை இவ்வளவு நாளா தான் மனசுல வச்சிருந்த ஒரு விஷயத்தை இப்ப சொல்லியிருக்கான். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதை சொல்லுங்க. என்னத்தை சொல்றீங்க? இவ்வளவு நாள் நம்ம எல்லாருக்கும் செல்லப்பிள்ளையா இருந்திருக்கான். நம்ம கிட்ட இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிருக்கான். நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. எங்க வீட்டு ரேஷன் கார்டுல மட்டும் தான் இவன் பேரை நாங்க சேர்க்கல. மத்தபடி நாங்க எல்லாருமே குடும்பத்துல ஒருத்தனை தான் இவனை பார்த்தோம். ஆனா இத்தனை வருஷம் எங்களையே அவன் ஏமாத்திருக்கான்னு நினைக்கிறப்ப என்னால அதை தாங்கிக்க முடியல. என்ன ஏமாத்திட்டா? உங்களால ஏமாத்தி காசு பண்ண சம்பாரிச்சானா? இத பாருங்க, கண்ணனுக்கு பேச்சு வரணும்னு எத்தனை தடவை நான் கோயிலுக்கு போய் வேண்டியிருக்கேன். அந்த வேண்டுதல் இப்ப நிறைவேறிடுச்சுன்னு நினைச்சுக்கிறேன். கண்ணன் எப்படி இருந்தாலும் அவன் என்னோட தம்பி தான். சரியா சொன்னமா. கண்ணனுக்கு பேச்சு வருதோ பேச்சு வரலையோ, அவன் ரொம்ப நல்ல வேண்டிய எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமா. இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளு அவனுக்காக வந்து நிக்கிறாரு. அதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியல. அதெல்லாம் சரி, ஆனா நீ அவன் எது பேசணும் அதை நம்ப முடியாது இல்லையா? தம்பி, ஒரு விபச்சாரிய ஊரே சேர்ந்து கல்லால் அடிச்சப்போ கர்த்தர் என்ன சொன்னாரோ அதைத்தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன். இங்க தப்பு செய்யாதவங்க யாருமே இல்லையா. ராமையா, இது வரைக்கும் நீ யாருக்கிட்டையும் எதையுமே மறைச்சது இல்லையா? சரி சரி, இப்ப எதுக்கு அதெல்லாம்? ஏதோ ஒரு ஆதங்கத்துல சொன்னேன், அதை விடுங்கப்பா. ஏதோ நடந்து போச்சு. திடீர்னு கண்ணை அப்படி சொன்னா எனக்கு கோவம் வந்துடுச்சு. இந்த கோபத்துக்கு பயந்து தான் அவன் இந்த மாதிரி செஞ்சிட்டாயா. ஆனா உங்க எல்லாருடைய கோபத்திலையும் ஒரு நியாயம் இருக்கு. பட் இவன் உங்க கண்ணன் தானே. நீங்க கவலைப்படாதீங்க சார். சில பேருக்கு சில விஷயங்கள் ரொம்ப லேட்டா தான் புரியும். ஆனா கண்டிப்பா புரிஞ்சிடும். எங்க எல்லாருக்குமே பெரிய ஷாக்கு கண்ணன் பேசுவாங்கிறத நீங்க வந்து சொல்றதுதான் சார். அது எப்படி சார் கண்ணன் கூட உங்களுக்கு இவ்வளவு பழக்கம்? அது ஒரு பெரிய கதைமா. அதை கண்ணனே அப்புறமா சொல்லுவான் தன்னோட வார்த்தைகளால. இல்ல கண்ணா? எத்தனையோ தடவை வெளியூர் போய் பொழைச்சிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா உங்களெல்லாம் விட்டு பெரிய தைரியம் வரல. ஒரே ஒரு நாள் சார் வண்டியை பள்ளத்துல இருந்து மேலே ஏத்துனேன். ஆனா அவர் என் வாழ்க்கையே கரையேத்திட்டாரு. பேசாம இருந்தப்போ நிறைய சொல்லியிருக்கேன். இப்ப சத்தமா நன்றி சொல்லணும்னு இருக்கு. ஆனா வார்த்தை வர மாட்டேங்குது. சரி விடு கண்ணா, எல்லாரும் எப்பவும் போல இருப்போம். பாத்தியா கண்ணா, உன் பிரச்சனை எவ்வளவு சிம்பிளா முடிஞ்சிருச்சு. வாழ்க்கைங்கிறது ஒரு வாழைக்காய் மாறிடா. அதை நேரா வெட்டினா பஜ்ஜி, குறுக்க வெட்டினா சிப்ஸு, அவ்வளவுதான். ஆனா ஒன்று, இனிமே இவங்க யாரும் உன்னை அனுதாபத்தோட பார்க்க மாட்டாங்க, அன்பா மட்டும்தான் பார்ப்பாங்க. ப்ளீஸ் மூவ். சாரி, நான் கொஞ்சம் லேட் ஆயிட்டேன். ஏதோ இம்பார்ட்டன்ட் மீட்டிங் சொன்னாங்க. we can start now. கிழிஞ்சது போ. oh my god, தம்பி, ஏன் நீங்க வர ஆக்டர் தானே? எஸ்மா. நான் உங்களை வர இங்கிலீஷ் படத்துல பார்த்திருக்கேன். இங்கிலீஷ் படமா? yes, I remember. ரன்னு ஒரு படம். great job. he's a very famous and important actor. யா, thank you. சரி, ஃபுல் நைட் வர் பிச்சைக்காரி கூட இருந்தது நீங்க தானே? ஆமாம்மா, அது நான் தான்மா, நானே தான். let's start the meeting.